அனைவருக்கும் இனிய ஆடி மாத திருநாள் வாழ்த்துக்கள். ஆடி மாசத்துக்கு வீடியோ போடுற பிளான்லாம் இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நாங்க ஒரு இடத்துல ஷூட் பண்ண ஆரம்பிச்சு அங்க இருந்து அழகா ஒரு அம்மன் கோயிலுக்கு வரணும், இந்த வீடியோ நான் போடணும் அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. இந்த ஆடி மாசத்தோட சிறப்புகள் அப்படி என்ன தமிழ் மாதங்கள் 12 மாதங்கள் ஆடி மாதம் மட்டும் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிக்கிறோம்ல, இந்த பூமாதேவி, இந்த பூமாதேவி இந்த பூமிக்கு இந்த பூமியை உருவாக்குன மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதாலதான் ஆடினாலே செம்ம ஸ்பெஷல். ஆடிக்குள்ள எத்தனையோ விசேஷங்கள் இருக்கு. ஆடி பூரமா இருக்கட்டும், ஆடி கிருத்திகையா இருக்கட்டும், ஆடி பெருக்கா இருக்கட்டும், இல்ல ஆடி அமாவாசையா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும், அதாவது முக்கியமா அம்மனுக்கு பண்ண வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் மிக மிக உகந்த மாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான். இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, 6 மாசத்தை நம்ம தட்சிணாயனம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தட்சிணாயனம், அதாவது சூரியன் ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்துற ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடி மாசம். இந்த ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா, மொதல் 6 மாசம் தேவர்கள் கடுமையா முழிச்சிருந்து அவங்களோட வேலைகள்லாம் பார்ப்பாங்களாம். இந்த 6 மாதங்களுக்கு தேவர்கள் ரெஸ்ட் எடுப்பாங்களாம். தேவர்களோட ஒட்டுமொத்த பணியும் சேர்த்து அம்மன் பாக்குறதாலதான் அவங்க பயங்கர சூடா இருக்கிறதால நம்ம அம்மனுக்கு கூழ் ஊற்றி அவங்கள நம்ம கூலா வச்சிருக்கோமா. இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த ஆடி மாசத்துக்கு இருக்கு. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு 4-5 நாளா. பட் சரி, சொல்ல வேணாம், நிறைய பக்தி வீடியோ போட்டுட்டு இருக்கோமே நினைச்சேன். பட் இன்னைக்கு சத்தியமா இந்த அம்மன் கோயில்ல ஷூட்டிங்னு வந்த உடனே எனக்கு அத்தனை புல்லரிச்சது. அதால சிறப்பா இந்த ஆடி மாசத்தோட விசேஷங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போதைக்கு அனைவருக்கும் இனிய ஆடி மாத வாழ்த்துக்கள்.